ஒன்றை தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. உம்மா வாப்பான்ற இந்த உறவுகள் எனக்கும் உங்களுக்கும் இருந்தா இது அவங்க ரெண்டு பேரும் உம்மாவும் வாப்பாவும் மட்டுமல்ல, இவங்க ரெண்டு பேரும் என்னோட சொர்க்கம். இவங்க ரெண்டு பேரும் என்னோட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய பொருத்தம். இவங்க இந்த ரெண்டு பேரும் என்னோட வாழ்க்கையுடைய பரக்கத்துகள். இவங்க இந்த ரெண்டு பேரும் என்னோட வாழ்க்கையுடைய கண்குளிர்ச்சியுடைய காரண கருத்தாக்கள். அவங்க இந்த ரெண்டு ஜீவன்களும், இந்த ரெண்டு உறவுகளுக்கும் இன்னைக்கு சமூகத்துல இந்த குடும்பம் பழக்கப்பட்டிருக்க எப்படி தெரியுமா? உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம், குடும்பத்தோட வெளியே போறோம், குடும்பத்தோட ஒரு பயணம் போறோம், குடும்பத்தோட ஒரு சாப்பாட்டுக்கு போனோம், குடும்பத்தோட ஒரு ட்ரிப் போனோம் என்று சமூகத்தில் பேசப்படுறது எப்படின்னா, குடும்பம் நாங்க எதை விளங்கி வச்சிருக்கிறோம்? நான் என் மனைவி, என் புள்ள, நாங்க குடும்பம். இதுதான் இன்றைக்கு அதிகமானவர்களுடைய வாழ்க்கையுடைய குடும்பமாக இருக்கு. இஸ்லாம் குடும்பத்தை 4 விதமாக பிரிச்சிருக்கு. 4 விதமாக. இன்றைக்கு 3ஆவதும் 4ஆவதும் இருக்கிற குடும்பத்துக்கு நானும் நீங்களும் முதலுரிமை கொடுத்திருக்கிறோம். இஸ்லாம் 1ஆவதும் 2ஆவதும் வச்சிருக்கிற குடும்பத்தை நானும் நீங்களும் கணக்கெடுக்கிறோமே இல்ல. குடும்பம் 4 விதம். அதுல 1ஆவது உங்களோட உம்மா வாப்பா. இவங்கதான் 1ஆவது குடும்பம். இதுக்கு முன்னால் ஒரு குடும்பம் இல்ல. இவங்களை விட சிறப்பான ஒரு குடும்பம் இல்ல. இவங்களை விட கண்ணியமான ஒரு குடும்பம் இல்ல. இந்த உம்மாவையும் வாப்பாவையும் விட 1ஆவது அவங்க. 2ஆவது சகோதர சகோதரிகள், இரத்த உறவுகள். நான் ஸ்கூல் போன நேரம் என்ன சந்தோஷமாக வழி அனுப்பிய நானா? நான் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே என்ன கொஞ்சி விளையாடிய தாத்தா. ஒவ்வொரு செயற்பாடுகளையும் வச்சு சந்தோஷம் அடைந்த அந்த இரத்த உறவுகள் ஒரு காலம் இருந்துச்சு. அப்படி இவர்கள் 2ஆவது குடும்பம். 3ஆவது தான் மனைவி. அதுக்கு பின்னால 4ஆவது தான் குழந்தைகள். எனவே குடும்பம் என்று வரக்குள்ள குடும்பத்தோட நாங்க பயணம் போனோம், குடும்பத்தோட நாங்க சாப்பாட்டுக்கு போனோம், குடும்பத்தோட நாங்க லீவ கழிக்க போனோம் என்றுட்டு இந்த 2 ஜீவன்களையும் ஒதுக்கிட்டு காயப்படுத்திட்டு உங்களோட குடும்பத்தோட நீங்க சந்தோஷமாக இருந்தா அதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. இந்த 2 பேரும் அந்த குடும்பத்துக்குள்ள சேர்க்கப்படணும். முதலாவது. எனவே அன்பானவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, உம்மா வாப்பான்றது இது ஒரு சாதாரண உறவல்ல. இந்த 2 பேரும் தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடப்பட வேண்டிய உறவுகள். இவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு மார்க்கம், குர்ஆன், ஹதீஸ் இவங்களுக்கு முதலுரிமை கொடுத்திருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைய பார்க்க வர வானம். அவரு என்னைய பார்த்தா சஹாபி தான். நபிக்கு பின்னால அடுத்த அந்தஸ்து சஹாபிகளுக்கு தான். அந்த சஹாபியுடைய அந்தஸ்து அடையிறேன்டா யாருமே விரும்பாம இருக்க மாட்டாங்க. ஆனா அவர் வர தேவல்ல. ஏனென்றா அவருக்கு உம்மா இருக்கு. அவரை சஹாபி ஆகிறத விட, அவர் என்ன பார்க்கிறத விட, அவர் உம்மக்கு ஹிதமத் செய்யறதுதான் சிறப்பு. ஒரு உம்மா ஒரு வாப்பா நபிக்கு தான் சாபம் விட்டுறாங்க. நபியை திட்டு தீர்த்து கொண்டிருக்கிறாங்க. புள்ளைக்கு அந்த உம்மாக்கு வாப்பாக்கு அதிகாரம் செலுத்த ஏலா. புள்ளைக்கு அந்த உம்மாக்கு அடிக்க ஏலா. என்ன நபியை திட்டுறாய் என்று சொல்லி உம்மட முகத்துல பாய ஏலா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உம்மா திட்டி தீர்த்து கொண்டிருக்கிறார். நபிக்கு திட்டி இருக்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உம்மட முகத்துல பாயல்ல, உம்மக்கு ஏசல்ல, உம்மக்கு அடிக்கல்ல, ஓடோடி நபியிடத்துல நபியே நாயகமே என் உம்மா உங்களுக்கு திட்டிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு துஆ செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாய்க்கு துஆ செஞ்சாங்க. அந்த தாய் இஸ்லாத்துக்குள்ள வந்தா. தாய் என்றது சாதாரண ஒரு உறவல்ல.
அன்பானவர்களே,